இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இவிஎஸ் ஜிஇ 3451 யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸான வாட்டர் பொல்யூஷனை பார்க்க போகிறோம். வாட்டர் பொல்யூஷன் என்ன? வாட்டர் பொல்யூஷன்னா என்ன? வாட்டர் பொல்யூஷன் கேன் பி டிஃபைன்ட் as the alteration in physical or chemical or biological characteristic of water make a unsuitable for usage. இட் கேசஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் ஹியூமன் அண்ட் அக்வாட்டிக் லைஃப். அதாவது வாட்டர் பொல்யூஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கலாக, அது ஃபிசிக்கலாகவும் இல்லை ஒரு கெமிக்கலாகவோ ஒரு பயாலஜிக்கலாக வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு தன்மை இல்லாமல் போச்சுன்னா அது வாட்டர் பொல்யூஷன்றாங்க. அதால் என்னென்ன ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆகும்னா, நம்மளுக்கும் அஃபெக்ட் ஆகும், அக்வாட்டிக் லைஃப் கடல்சார் உயிரினத்துக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். We need water, drinking, bathing, cooking, essential for daily source. Most our waters are taken by the river, lakes and groundwater. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால், வாட்டர் பொல்யூஷன் தான் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. டெய்லி சோர்ஸாக நம்மளுக்கு அன்றாடம் தேவைப்படுது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா ரிவர், லேக் அண்டு கிரவுண்ட் வாட்டர். இதுலேயே 2 சோர்ஸ் இருக்குன்றாங்க, பாயிண்ட் சோர்ஸ் அண்ட் நான் பாயிண்ட் சோர்ஸ். பாயிண்ட் சோர்ஸ்னால் இண்டஸ்ட்ரியல் பவர் பிளான்ஸ், நான் பாயிண்ட் சோர்ஸ்னால் ரெயின் வாட்டர் அண்டு ஸ்மால் ரெயின்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரியிலையும் பவர் பிளான்ஸ்லையும் கிடைக்கிறத பாயிண்ட் சோர்ஸும், நான் பாயிண்ட் சோர்ஸ்னால் திடீர்னு நடக்கிறது ஒரு ரெயின் வாட்டர், ஒரு ஸ்மால் ரெயின், சாக்கடை தண்ணி கசிவாயிடுச்சு அந்த மாதிரி. மேஜர் சோர்ஸஸ்: சீவேஜ், இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்ஸ், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ், அக்ரோகெமிக்கல்ஸ், ஆயில். சீவேஜ்னால் உங்களுக்கே தெரியும், சாக்கடை. இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்ஸ்னால் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், நிறையா நச்சுத்தன்மையான கெமிக்கல்ஸை அவங்க வாட்டரில் கலக்கிறாங்க. சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ்னால் வாஷிங் ஃபோம் பொல்யூட், நம்ம துவைக்கிற துணியோட தண்ணி, ஃபோம், சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இது. ஆக்ரோகெமிக்கல்னால் பெஸ்டைட்ஸ், அதாவது மருந்து தன்மையான விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற பெஸ்டைட்ஸான வாட்டர், மருந்து கலந்து பொருட்கள் விவசாயம் பண்ணுறாங்களா அந்த வாட்டர். ஆயில்னால் உங்களுக்கே தெரியும், ஆயில். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்: அயன்லெஸ் வாட்டர் ஆஃப் ஆர்ஓ வாட்டர், ஃப்ளோரசிஸ், டாக்ஸிக் காம்பவுண்ட், நைட்ரேட் இன் ஸ்டொமக். அயன்லெஸ் வாட்டர் ஆஃப் ஆர்ஓ வாட்டர், அதாவது ஆர்ஓ வாட்டரில் அயன் லெஸ்ஸாக இருக்கும், அதே ஒரு எஃபெக்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஃப்ளோரசிஸ்னால் வாட்டரில் ஃப்ளோரைடு கலந்துருக்கும், அதனால டீத்து, போன்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்படையும். டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ்னால் ஹெவி மெட்டல், சைனைடு இந்த மாதிரி பொருள் இருந்தால் அது டாக்ஸிக் காம்பவுண்ட். நைட்ரேட் இன் ஸ்டொமக், அதாவது வாட்டரில் நைட்ரேட் இதானா நம்ம ஸ்டொமக்கு கேன்சர் கூட வருன்றாங்க, அது ஒரு இதாகும். கண்ட்ரோல்: இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, சாலிட் வேஸ்ட் டு கண்ட்ரோல், டு மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் கேர்பேஜ், டு மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் வாட்டர் லெவல், சேஃப்லி டு மிக்ஸ் ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் டு ரீசைக்கிள் அப்படின்றாங்க. அதாவது சாலிட் வேஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் வாட்டரை நம்ம பிளாஸ்டிக்கோட எதையுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, குப்பையும் எதையுமே நம்ம கலக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வாட்டர் லெவலில் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுன்றாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற வாட்டரை கரெக்டாக ரிவரில் போய் சேர்க்கும்போது நம்ம திருப்பி பியூர் வாட்டராகவே கொஞ்சம் சேர்க்கணும், திருப்பி நம்ம நச்சு கலந்த வாட்டரை நம்ம அங்கே போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ப்ரிவென்டேஷன்ஸ்: ஆர்ஓ ப்ராசஸ், குளோரைன் பாயிலிங் ப்ராசஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். வாட்டரை எந்த மூலிமா ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஆர்ஓ ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வாட்டரில் குளோரினை கலந்து நம்ம கெட்டதை எடுக்கலாம், இல்லைனா பாயிலிங் பண்ணலாம், ஹீட் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் இந்த வாட்டர் பொல்யூஷனுக்கான ப்ராசஸ்.